நீ விஜயகாந்த் பேரை சொன்னாலும், நீ எம்ஜிஆர் ஐயா பேரை சொன்னாலும் 2020ஓட உன் ஜோலி முடிஞ்சுச்சு. ஏன்னா, அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது. ம். கட்சி ஆரம்பிச்சவங்க நடிகர்கள்ல ஆளானப்பட்ட கமலஹாசனே எங்க அடைக்கலமா இருக்காருன்னு தெரியும்ல? டார்ச் லைட்ட தூக்கி ஜம்முன்னு உடைச்சவரு. எங்க இருக்காரு? கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், தயாரிப்பு, வசனம் எல்லாம் இசையமைப்பாளர் டி. ராஜேந்திரன் ஐயா ஆரம்பிச்ச கட்சி இப்ப எங்க இருக்கு? ஐயா சரத்குமார் அவர்கள் கட்சி எங்க இருக்கு? நடிகர் கார்த்திக் அவர்கள் கட்சி எங்க இருக்கு? ஆளானப்பட்ட சிரஞ்சீவியவே ஓட விட்டானுங்க கர்நாடகால. ஆளானப்பட்ட கரும வீரர், கல்வி கண் திறந்த ஆசான் காமராஜரையாவே தோற்கடிக்கப்பட்ட இந்த சமூகம், நீ சினிமா நடிகனா இருந்தா ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தானா? ஏன் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், அண்ணன் தம்பி, எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், வார்டு கவுன்சிலர் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா சிஎம் எப்படி ஆக முடியும்? உன்னுடைய கட்டமைப்பு என்ன? உன்னுடைய தத்துவம் என்ன? உன்னுடைய கோட்பாடு என்ன? உன்னுடைய அரசியல் சித்தாந்தம் என்ன? கேட்டா சொல்றாங்க கட்சி ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் தானே ஆகுது, இனிமேல் தான் எங்க கோட்பாடு. கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் இங்கு வந்தால் இதை செய்வேன். இப்ப சுற்றுப்பயணம் போறாரு, அங்க போயிட்டு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் இந்த நிமிஷம் வரை கூட்டணி தான் இருக்கிறோம். ஆனால் திமுக செய்யற எல்லா காரியத்துக்கும் செம்படிக்கிறவர் வேல்முருகன் இல்ல. 233 எம்எல்ஏக்களுக்கும் முன் உதாரணமாக சட்டமன்றத்திலே வேல்முருகன் எந்திரிச்சாலே அண்ணல் பறக்கும், அப்பாவு தெரிப்பாரு. வேல்முருகன் எதை பேச போறான்னு 233 எம்எல்ஏக்களுக்கு முன்னுதாரணமாக எழுத்திலும், சிந்தனையிலும், பேச்சிலும், வைக்கிற தத்துவத்திலும், கோட்பாட்டிலும், கோரிக்கைகளும் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். ஆனால் அப்பேற்பட்ட கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் அவர்கள் திமுக அரசு தவறு செய்தால் தட்டி கேட்பார், சரி என்றால் தட்டி கொடுப்பார். இது வேல்முருகனோட பாணி. ஆணவ படுகொலையா முதலாளாக குரல் கொடுப்பார், களத்தில் போய் சந்திப்பார். நீட் தேர்வா முதலளவு அடிச்சு உடைப்பார், டோல்கேட்டா அடிச்சு உடைப்பார். எல்லாத்துக்கும் இப்ப கூட என்எல்சி பிரச்சனை, அரசு தமிழக அரசு இதை செய்யவில்லை சொன்னால் தமிழக அரசை என்னுடைய கட்சி தொண்டர்களை வைத்து முற்றுகிடுவேன் என்று சொல்லி பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு நபர். அப்பேற்பட்ட நபர் இருக்கிற இந்த அரசியல் களத்துல இவர் வந்துட்டு சுயலாபத்துக்காக எடுத்த உடனே சிஎம் ஆகணும்னு நினைக்கிற மிஸ்டர் சிஎம் சொல்றீங்க, இதெல்லாம் எந்த விதத்துலங்க நியாயம்? 1000 முரண்பாடுகள் இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீதோ இல்ல தமிழக அரசின் மீதோ நமக்கோ உங்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ 1000 விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு இடத்துக்கு இப்ப கேரளாவுக்கோ அல்லது மற்ற ஸ்டேட்டுக்கோ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து முதலமைச்சர் போனா அவங்க எப்படி வெல்கம் பண்ணுவாங்க? அவர் ஹானரபிள் சீஃப்